ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் எப்போதும் போல் குயிக்காக இருந்துச்சு கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு காலையில் நல்ல வெயில் அடிக்குதுங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே டார்க் ஆகுது. பட் வெதர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரில. இன்னைக்கு மழை வரதுக்கு சான்ஸ் குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ராஜா பிரதீப் அப்படின்றவங்களுக்கு பிறந்த நாள். கண்ணா, உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதமும் எங்கள் எல்லாருடைய விஷஸும் கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டும் வாழைக்காவையும் துருவி வேக வச்சு அதை தாளித்து எடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து தேங்காய், சீரகம், தக்காளி, பச்சை மிளகா, மல்லி இலை இதெல்லாம் போட்டு இடித்து வச்சுருக்கேன். இதை தான் போட்டு தாளிக்கணும். இந்த தேங்காய் திருவி வந்து நான் ஊரில் வாங்கினேன். இந்த மினியேச்சர்ஸ் கிச்சனுக்கு மினியேச்சர்ஸ் திங்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா உடனே நான் வாங்கிடுவேன். அதுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றிட்டு புதினா சோறு தாங்க கிண்ட போகிறேன். எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெண்டிக்காய் வந்து சோறு கிண்டும் போது போடுவேன். கிண்ணம் இல்லை, சிரட்டை இருந்துச்சு, தேங்காய் திருவின சிரட்டை இருந்துச்சு. சிரட்டையில் வெண்டிக்காய் வெட்டி வச்சுட்டு அப்படியே தாளிச்சிட்டு உப்பு, தக்காளி, அதுக்கப்புறமா வத்தப்பொடி தேவைன்னா மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்க அந்த புதினா இலையை அதில் ஆட் பண்ணி அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக தக்காளி, அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி இடித்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதெல்லாம் இதில் போட்டு நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஆல்ரெடி வேக வைக்கும்போது போட்டேன், இருந்தாலும் லைட்டாக போட்டிருக்கேன். இது கூடவே அந்த மசாலா நம்ம எடுத்து வச்சுருக்க வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அந்த வாழைக்காவும் கேரட்டும் அதை இதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். அவ்வளோதாங்க. இன்றைக்கி புதினா சோறும் வாழைக்காய் கேரட் பொரியலும் இதுதான் பண்ணியிருக்கேன். என்னோட வளையல் பற்றி, இந்த வளையல் எங்கக்கா வாங்கினீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கேன். என்னோட தங்கச்சி ஹஸ்பண்ட் நம்ம இந்திய ராணுவ படையில் வந்து பணிபுரியுறாங்க. அவங்க நார்த் சைட்லேருந்து லீவுக்கு வரும்போது வளையல் வந்து நிறையா வாங்கிட்டு வருவாங்க. அங்கே தான் இந்த மாதிரி வெரைட்டியாக வளையல் வந்து கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் வாங்கிட்டு வருவாங்க, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வருவாங்க. நான் தான் வளையல் வந்து அதிகமாக போடுவேன் அப்படிங்கிறதுனால அவங்க தான் எனக்கு இந்த வளையல் வாங்கிட்டு வருவாங்க. இந்த வளையலுக்கு உண்டான கிரெடிட் வந்து என்னோட கொழுந்தனுக்கு தான் சேரும். அப்படியே கிச்சன் வேலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரத்தெல்லாம் விளக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களே வேலை செய்கிறீங்களா, அத்தை வேலை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டீங்க. அத்தையும் வேலை செய்வாங்க. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு உடம்புக்கு நல்லா இருக்கிற வரைக்கும் வேலையை நானே செஞ்சிருவேன். அர்ஜென்டா கடைக்கு கிளம்பிட்டேன், அர்ஜென்டா வெளியே எங்கேயாவது போறேன் அப்படின்ற பட்சத்துல மட்டும்தான் அத்தையை வேலை சொல்லுவேன். என்னோட வேலையை நான் தான் செய்யணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேங்க. ஸோ இதுதான் ரீசன். அத்தையும் வீட்டில் எல்லா வேலையுமே செய்வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை வந்து எனக்கு ரெகுலராக கொடுங்க. ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.